Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மேடை பிள்ளையார் கோவில் அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மேடை பிள்ளையார் கோவில் அருகே பிரதான சாலையில் திறந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து கொண்டிருக்கிறார். திறந்திருக்கக்கூடிய ஏராளமான பெண்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக பெரிய சாலை மீனவ கிராமத்திலே கடல் அரிப்பு தடுக்கக்கூடிய வகையிலே தூண்டில் விளைவு அதாவது அதிமுக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தான்குளம் புதிய நீதிமன்ற கட்டிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. தாமிரபரணி அதே போன்று ஆற்றினுடைய குறுக்கே பொங்கராயன் குறிச்சி கருங்குளம் இடையே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏரலை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா அலுவலகம் உருவாக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் இப்படி கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த திட்டங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சாலை மாடல் அரசு திறந்து வைப்பதும் ஸ்டிக்கர் ஒட்டுவதுமாக இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு வழங்கி இருக்கிறது. மக்கள் எந்த துயரத்தையும் அடையக்கூடாது என்பதற்காக அதாவது மத்திய பட்ஜெட்டில் இன்றைக்கு கூட கடலோர மாவட்டங்களில் மீனவ மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதியில ஒரு குழு கூட நமது கடலோர மக்களுக்கு மாவட்டங்களுக்கு பெற்றுத்தர உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இந்த தொகுதியிலே திமுகவை சேர்ந்தவர் எந்த விதமான முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பெயருக்கு வேதனையாக இருக்கிறது. 2025-26 மத்திய பட்ஜெட்டிலே மீனவ நலனுக்காக கடலோர மாவட்டங்களில் மீன்வளத்துறை மேம்பாட்டிற்காக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரி மீன் வளர்ப்பு திட்டம் அதாவது PMMSY மூலம் ரூபாய் 2000 கோடி மீனவர்களுடைய மானியங்கள் காப்பீடு எரிபொருள் மானியங்களுக்கு 1500-2000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு திட்டங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்கள் வழங்கியதோடு மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய பல திட்டங்களை கழக அரசு கொண்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீனவ மக்களுக்கு இதோடு இல்லாமல் பேரிடர் காலங்களிலே அவருடைய வலைகள் அவருடைய படகுகள் சேதமடைகிற பொழுது அதற்கான நிவாரணத்தை முழுமையாக பெற்றுக் கொடுப்பது. அதே போன்று 45 நாட்கள் அந்த மீன்பிடி தடைக்காலத்திலே அவருக்கு வழங்கக்கூடிய நிதிகள் அதிலே இருக்கக்கூடிய குடர்வடைகளை கலைந்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் இவற்றையெல்லாம் அதிமுக அரசு பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீனவர்களுடைய நண்பனாக மீனவ மக்களுடைய பாதுகாவலனாக இருந்து கொடுத்திருக்கிறது. அதனால்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் அதே போன்று விவசாய பகுதியை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அனைவருமே இன்றைக்கு எழுச்சியான ஒரு வரவேற்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஆளுகிற அரசு மக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை இழைத்திருக்கிறது, எப்படி மிகப்பெரிய அளவிலே இந்த அரசு மக்களை ஏமாற்றி இருக்கிறது, தேர்தலுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்துமே வெற்று வாக்குறுதிகளாக இருக்கிறது என்பதை இந்த அரசு இன்றைக்கு மக்களுக்கு அளிக்கப்பட்ட துரோகங்கள் குறித்து எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். தற்போது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் அவர்கள் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே பேசி வருகிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்
எழுச்சி உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது.